உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா. உலகெல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா. நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதா உன் புகழ் பாடுவேன், என்னை நாளெல்லாம் நீ ஆளுவாய். தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 5 இறை வாக்கியங்கள் 43 முதல் 46 வரை. உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நற்கருணை ஆராதனையிலே இறைவனோடு உறவாட அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும், யாரையெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நம்முடைய அன்பு எப்பேற்பட்டதாக இருக்கின்றது என்று பார்க்கையிலே, என்னை நேசிப்பவரை நான் நேசிப்பேன் என்று சொல்லி நமக்கு பிடித்தவர்களை மட்டுமே அன்பு செய்து வாழ்கின்ற வாழ்க்கை போக்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைகளிலும், ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறுவது போல பகைவரை வெறுத்து வாழ வேண்டும் என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு மேலாக ஒரு அன்பை வெளிப்படுத்துகின்றார். பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஒரு செயல் நம் ஒவ்வொருவரையும் தந்தையாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை ஆண்டவர் இன்று கூறுகின்றார். இது நாம் அனைவரும் இந்த நற்கருணையின் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சற்று யோசித்து பார்ப்போம். இந்த நற்கருணை ஆண்டவர் ஏற்படுத்துகின்ற பொழுது இறுதி இராவுணவிலே
அப்பத்தை பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கெல்லாம் கொடுத்தார். அந்த சீடர்கள் யார் என்று பார்க்கையிலே, தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசும் அந்த சீடர்கள் ஒருவராக இருந்தான். தன்னை மறுதலித்த பேதுருவும் அந்த சீடர்கள் ஒருவனாக இருந்தான். கைது செய்யப்பட்ட போது தப்பி ஓடிய சீடர்களும் அங்கிருந்தனர். இப்படி தமது முழு அன்பையும் கொடுத்த பிறகும், ஆண்டவருடைய பல வல்லமைகளை பார்த்த பிறகும் சீடர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை வெறுக்கவில்லை. அவர்களை மாறாக அன்பு செய்தார். தனது முழு அன்பையும் அவர்களுக்கு கொடுத்தார். சிறப்பாக மறுதலித்த பேதுருவையும் மன்னிக்கின்றார். நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று சொல்லி உயிர்த்தெழுந்த பின்பு அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே யாரெல்லாம் தன்னோடு இருந்து தனக்கு எதிராக செயல்பட்டார்களோ அவர்களையெல்லாம் முழுவதுமாக அன்பு செய்தார், இரக்கம் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு நம்மை காட்டிக் கொடுப்பவர்களிடம், நம்மை மறுதலிப்பவர்களிடம், நாம் துன்பங்களிலும் துயரங்களிலும் இருக்கின்ற பொழுது தப்பி ஓடியவர்களிடம் அன்பு செலுத்துகின்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஒருவர் எனக்கு இதை செய்துவிட்டார், நான் அதைவிட மேலாக அவருக்கு வருத்தங்களையும் துன்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் வாழ்கின்றோமா? அல்லது ஆண்டவர் இன்று கொடுக்கின்ற அழைப்பைப் போல பகைவரிடமும் அன்பு செலுத்தி துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுகின்ற ஒரு வல்லமையை நாம் பெறுகின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, சில நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, கடவுளால் மட்டுமே அது சாத்தியம், பகைவரையும் அன்பு செய்து வாழ்வது என்பது. ஆனால் இம்மண்ணுலகிலே நம்மை போல சாதாரண மனிதராக வாழ்ந்து ஒரு திருத்தந்தையாக வாழ்ந்த நம்முடைய 2ஆம் ஜான் பால் அவர்கள் தன்னை சுட்டு கொல்ல முயன்ற ஒரு இளைஞனை சிறைக்கு சென்று அந்த சிறையிலே அவனை கைப்பிடித்து, நான் உன்னை மன்னிக்கின்றேன் என் சகோதரனே என்று சொல்லி அவனை அரவணைக்கின்றார், மன்னிக்கின்றார். இந்த செயல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை பின்பற்றி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பல நேரங்களில் ஆண்டவருக்காக வாழ்கின்றேன் என்று வெளிப்படையாக சொல்லிக் கொள்கின்றோமே தவிர நம்முடைய செயல்பாடுகள் அவருக்கு ஏற்றதாக இருப்பதில்லை. நம்முடைய மனசாட்சியை சற்று தொட்டு யோசித்து பார்ப்போம். நான் இன்றளவு எத்தனை பேரிடம் பகைமை கொண்டுள்ளேன்? எத்தனை பேரிடம் நான் பேசாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? எனக்கு எத்தனை பேரை பிடிக்காமல் இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, உங்களிடம் ஒரு சிறிய கேள்விகளை எழுப்பலாம் என்று இருக்கின்றேன். நாம் கடவுளுக்கு எதிராக செய்கின்ற தவறுகள், பாவங்களை விடவா நம்மோடு வாழ்கின்றவர்கள் நமக்கு செய்துவிட்டார்கள்? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்மை மன்னித்து அன்பு செய்கின்ற பொழுது, மிகப்பெரிய பாவிகளாயிருக்கின்ற நம்மையே ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, நீங்களும் நானும் எம்மாத்திரம் பிறரை ஏற்றுக்கொள்வதில்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நம் ஒவ்வொருவரையும் நிறைவான வாழ்வுக்கு அழைக்கின்றார். அவரை போல முழு அன்பு கொண்டவர்களாக வாழ அழைக்கின்றார். அந்த அன்பை நம்மோடு வாழ்கின்ற சக சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுத்து
ஆண்டவரே, என்னால் இப்படி வாழ்வது கடினமாக இருக்கின்றது, என்னுடைய பகைவரையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் என்று சொல்லி நம்முடைய இதயத்தை மாற்ற அழைப்போம். நம்முடைய பகைவரை மன்னித்து வாழ வரம் வேண்டுவோம். நற்கருணை நாதரே, நீர் எவ்வாறு உம்மை எதிர்த்தவர்களிடமும் உம்முடைய பகைவர்களிடமும் அன்பு செய்து வாழ்ந்தீரோ, சிறப்பாக சிலுவையை அறைந்தவர்களையும் மன்னித்து அவர்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டினீரோ, அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை துன்புறுத்துவதற்காக வேண்டுகின்றோம். எங்கள் பகைவரிடம் நாங்கள் அன்பு செய்து உம்மை போல அன்பு மிக்கவர்களாகவும் உமது மேலான அன்பை பெற்றவர்களாகவும் வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. கல்மனம் கரைய கண்களும் பனிக்க கைகளை குவித்தேன் இறைவா, என் மனம் வருவாய் இறைவா. தென்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா. தென்னகம் புகுந்து இதயத்தில் அமர்ந்து பொன்னகம் புனைவாய் இறைவா.
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம்.